அன்பார்ந்த சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. பாபா எப்போவுமே நம்ம மனசை எது நினச்சாலும் அவருக்கு தெரிஞ்சிடும். நம்ம எது பேசினாலும் அவருக்கு தெரிஞ்சிடும். இது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மை தான். இந்த மாதிரி ஒரு ஷீரடி நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது அத்தியாயம் 21 ஸ்ரீ சாய் சரித்திரத்தில் அழகாக சொல்லியிருக்காங்க. பாபாவை பார்க்கறதுக்காக பண்டரிபுரத்துலேருந்து ஒரு வக்கீல் ஒருத்தர் வந்தாருங்க. அவர் பாபாவை பார்த்தா ஒரு பாதங்களை தொட்டு கும்பிட்டாரு. தர்ஷனை கேட்காமலே கொடுத்துட்டு பாபா என்ன பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக உட்காந்து கவனிச்சுட்டு இருந்தாருங்க. உடனே பாபா என்ன பண்ணார், அவர் முகத்தை இவர் பக்கமாக திருப்பி, மக்கள் எவ்வளோ வஞ்சனை உடையவராக இருக்காங்க தெரியுமா, எப்படின்னா அவங்க நம்ம பாதங்களை விழுந்து கும்பிட்றாங்க, நமக்கு தட்சிணை கொடுக்குறாங்க, ஆனால் அந்தரங்கமாக காணாவிடத்தை நம்மளை பற்றி திட்டுறாங்க அப்படின்னு சொன்னார். இது யாருக்குமே புரியல. ஆனால் இந்த வக்கீலுக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சுங்க. உடனே என்ன பண்ணுறாரு, அவர் வாதாக்கு திரும்பி வந்ததுக்கப்புறம் இன்னொரு வக்கீல் காகா சாஹிப் தீட்சிதரும் சொல்கிறாரு, பாபா அன்னைக்கு சொன்னது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நான் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன், அதுக்காக தான் அவர் இது மாதிரி சொன்னார். எனக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு. என்ன அப்படின்னா, ஒரு நாள் சப்ஜட்ஜை பற்றி நாங்கள் எல்லாரும் வக்கீல்கள்லாம் தங்கியிருக்க அறையில் எல்லா வக்கீலும் சேர்ந்து அவரை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஏன்னா அவர் என்ன பண்ணார், அவருக்கு உடம்பு சரியில்லாதப்போ அது உடம்பு சரியாகணும்னு ஷீரடிக்கு பாபா பார்க்க போனார். அது எப்படி மருந்தெல்லாம் கொடுக்காம பாபா பார்த்தோன்னு சரியாயிடுமா, என்ன பாபா என்ன பெரிய இவரா, அவர் பெரிய என்ன பண்ணுறாரு, அவர் என்ன விஷயங்கள் செய்து குணப்படுத்துகிறாரு, அதை எப்படி செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய நாங்கள் விமர்சனம் பாபா பற்றி செஞ்சோம். அது தப்பு தான். பாபா அப்படி சொன்னது எனக்கு ஒரு உபதேசமாக நான் எடுத்துக்கிறேன். நான் யாரையும் பற்றி நான் இந்த மாதிரி பேச மாட்டேன். தன்னிச்சையாக செயல்படக்கூடாது. இந்த மாதிரி மற்றவங்களை பற்றி அனாவசியமாக பிற காரையில் தலையிடவும் கூடாது அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாருங்க. எப்படி பார்த்தீங்களா, பாபா எங்கேயோ நடக்கிற விஷயத்த அழகாக சொல்லிட்டாரு. ஓம் சாய்ராம்.